லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மாற்றுத்திறனாளிகளை குறித்து அவதூறாக பேசிய மகாவிஷ்ணு அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவரை கைது செய்தது நியாயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளியா பொறந்ததுக்கே மாற்றுத்திறனாளியெல்லாம் வருத்தப்பட்டுக்கிறான். அவன் போன ஜென்மத்தில செஞ்சது பாவம் அப்படின்னு சொன்னா, இவன் மூளை இல்லாதவன்னு அர்த்தம். யாரு சொன்னான்ல, அவன் மூளை இல்லாத ஒண்ணு. அதுக்கு பிறகு அந்த ஸ்கூல்ல தமிழரசிங்கிற ஒரு டீச்சரு அதுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாங்க. அது பெரிய தப்பு. மனிதனா பிறந்தவன்ல மாற்றுத்திறனாளியா பிறந்தவனுக்கு பஸ்ஸில, பொது இடத்துல, ரயில்வே ஸ்டேஷன்ல, டிக்கெட்ல எல்லாம் முன்னுரிமை குடுக்குறாங்க. உட்கார இடம் குடுக்குறாங்க. அவங்களுக்கு சலுகைகள் குடுக்குறாங்க பெர்சன்டேஜ் கணக்குல. இது அவங்களுக்கு அரசாங்கம் செய்கிற உதவி. இது ரொம்ப யோசித்து அரசாங்கம் அவங்களுக்கு இது உதவி செய்யும்போது, மாற்றுத்திறனாளியாக பிறந்தது போன ஜென்மத்தில் பாவம் பாவம்னு இவன் சொல்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. போன ஜென்மத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவன் என்ன ஞானியா? அப்போ இப்போ நடக்க போகிற சம்பவம், நடக்க போகிற கஷ்டம், நஷ்டம், வரப்போகிற வெள்ளம், காற்றெல்லாம் முன்கூட்டியே சொல்லட்டுமே இவன். வானிலை அறிக்கை இருக்குல்ல, அந்த மாதிரி இவன் சொல்லட்டுமே. வரப்போகுது, காத்தடிக்க போகுது, இவ்வளோ பேர் சாவ போகிறாங்க, இவ்வளோ பேர் வாழ போகிறாங்க, அடுத்தது இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, அதெல்லாம் சொல்லுங்களேன் அவனை. அதெல்லாம் அவன் ஒரு முட்டாள், அவன் சொன்னது தப்பு. அது நியாயம், கைது செய்ய நியாயம். சரியான தண்டனை அவனுக்கு கொடுக்கணும். அதுதான் என்னுடைய. கண்டிப்பாக கைது செய்தது சரிதான். நான் தவறுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பள்ளி பள்ளி கல்விக்கூடங்கிறது அனைத்து ஜாதியினும் இருக்கிற இடம். அங்கே போய் ஒரு மதத்தை சார்ந்ததை நாம் அங்கே பரப்பக்கூடாது. அது தவறு தான். தவறுன்னு தான் நான் சொல்கிறேன். தவறுன்னு தான் சொல்கிறேன். நான் மதத்தை போதிக்கிறதுங்கிறது தவறுன்னு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நானும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கல்வியும் உயர்வையும் மேன்மையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தில் வேறு பிற எந்த ஒரு சம்பவத்துக்கும் இடமே அளிக்கக்கூடாது. இதுவர் ஒரு எந்த ஒரு பேச்சாளராகவே இருக்கட்டும் அல்லது சொற்பொழிவாளராக இருக்கட்டும், அவர் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்கு மேலாக தான் அங்கே ஒரு டீச் பண்ணணும் மொழியை இது சம்பந்தமாக ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை பற்றியோ அல்லது ஆன்மீக சொற்பொழிவு அங்கே ஆற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது முழுக்க முழுக்க தவறு. அது வளரக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க தவறாது செய்யாமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல. இது போன்ற ஒரு தவறான செயல்களில் ஈடுபடுவது தவறு. கைது செய்வது மற்றவர்களுக்கு அடையாளமாக இருக்கும். நானும் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன். கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது அவரை கைது செஞ்சது கரெக்டு தான், நல்ல விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொது அரசோட பள்ளியில் பார்த்திங்கன்னா சில சமூக நல்லிணக்கத்தை சொல்லிக் கொடுக்கலாம், சில நல்ல விஷயங்களை மக்களுக்கு, அதான் மாணவ மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நல்ல பாதைகளை காட்டலாம், வழி காட்டலாம். இதுதான் ஒரு ஸ்பீச் அவர் சொல்லோட எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் பேசுகிறது பார்த்திங்கன்னா ஆன்மீக கருத்தாக நிறைய பேசினார். ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயந்தான். ஆனால் ஒரு அதாவது கண்ணு தெரியாத ஒரு ஆசிரியரை கூட ஒரு தலைபட்சமாக ஒரு மாதிரியாக நீங்கள் இப்படி இருந்ததுக்கு நீங்கள் போன ஜென்மம் செஞ்ச பாவம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தவறான வார்த்தைகளை கொண்டு காயப்படுத்தியிருக்காங்க. இது தமிழக அரசு செஞ்ச நடவடிக்கை சரியான நடவடிக்கை தான். இதை வரவேற்கிற மக்கள். எப்படி அது கடவுளுடைய செயல், அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதான் அவர் தானே மாற்றுத்திறனாலே நம்ம ஒரு மனிதன் தானே. நாம் நமக்கு அப்படி இருந்ததுன்னா நம்ம மனது என்னமா இருக்கும், அதை யோசனை பண்ணணும். அதுதான், அவ்வளோதான். பேசுனது தவறு. நம்ம என்னதான் இருந்தாலும் அது மாற்றுத்திறன் அவங்களுக்குள்ள உள்ளுணர்வு என்னவா இருக்கும், அதை நாம் யோசிக்கணும்ல. அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கு. அரசாங்கம் இப்படி ஒருத்தன் சொல்லும்போது ஏகப்பட்ட இந்த மாற்றுத்திறனாளிகள் மனசு பாதிக்குது. நம்ம பிறந்ததே இவ்வளோ பிறந்துட்டோம், இதில் நம்மளுக்கு கஷ்டத்தை அனுப்பிச்சிக்கணும், இவன் ஒருத்தன் போன ஜென்மம் பாவம்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த பாவத்தை அவன் செஞ்சதுக்கு, இந்த பாவமான வார்த்தைகளை சொன்னதுக்கு அரசு எடுக்கிற நடவடிக்கை நல்ல நடவடிக்கை. மூட நம்பிக்கை, பொய்யான தகவல், ஏதோ ஒரு வளர்ச்சிக்கு தன்னை வளர்த்துக்கிறதுக்கு தவறான தகவலை அவன் சொல்கிறான். கண்டிப்பாக 100க்கு 100. ஏன்னா பேசிக்காக ஒழுக்கம் மட்டுமே ஒரு குழந்தைக்கு மேன்மை கொடுக்கும். பெற்றோராக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், பொது பிரிவினராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாணவர்களுக்கு அந்த மாதிரி நல்லொழுக்கத்தையும் கல்வி சார்ந்த விஷயங்களை மட்டும் சொல்லலாம் மொழியா, மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்யணும் மொழியா. அதை விட்டு போட்டு இந்த மாதிரி அவர்களுக்கு மூட நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு என்னன்னே தெரியாது. மூட நம்பிக்கையா, மறுபிறவியா, மறு ஜென்மமா, முப்பிறவியில் செய்த பாவங்களா, கர்ம வினைகள், இதெல்லாம் தேவையே கிடையாது. எந்த பாடத்திட்டத்தில் அது கிடையவே கிடையாது. அரசு எந்த விஷயத்தில் நல்ல விஷயங்களை தான் போதிக்கும் மொழியா, இந்த மாதிரி தவறான வழிகாட்டுதலுக்கு உறுதுணை நிற்காது. அவர் செய்தது மிகப்பெரிய தவறு. அதுலேயும்
இந்த உடல் ஊனமுற்றோரை பற்றி பேசுனது மிகப்பெரிய தவறு. சரியான முடிவு தான். அது கைது செஞ்சது சரியான முடிவு தான். அவரை வார்ன் பண்ணோம். வார்ன் பண்ணி இனிமே எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியில் கூப்பிட்டாலும் சரி, கலந்துக்க சொல்லி ஸ்பீச் பண்ண கூப்பிட்டாலும் சரி, சில பகுத்தறிவை சொல்லலாம், நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லலாம், மாணவ மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அவங்கள நேரான பாதையில் வழி நடத்துறது மாதிரி பேசுனா பரவாயில்ல. அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அவரை வார்ன் பண்ணி விடலாம். இல்லைன்னா மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதன்படி தமிழக அரசு செய்யலாம். அது வன்மையாக கண்டிக்க வேண்டியது தான். அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா ஏற்கனவே அவங்க மனசில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு எவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிது. அவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி இந்த இடத்துல வரதுக்கு பெரிய விஷயம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தும் அவங்கள ரொம்ப மனசை புண்படும் மாதிரி பேசுகிறது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தது சரியான விஷயந்தான். தவறு தான் மேடம். தவறு தான். அங்கே ரெண்டுமே தவறு தான். ஆன்மீக சொற்பொழிவுக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது. பள்ளிக்கூடம் வந்து இன்னொரு தாயின் கருவறை, இன்னொன்று பள்ளி வகுப்பறை, ரெண்டுமே தான் புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்துல வந்து மற்ற தீய சக்திகளுக்கு இடம் கிடையாது. இடம் கொடுத்தது வந்து கண்டிக்கத்தக்கது. இது போன்ற கல்வி, அது குறிப்பாக அரசு பள்ளிகளில் இது போன்ற நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களை நல்வழிப்படுத்தும். இது தவறு, நியாயம் கிடையாது, இது அநியாயம். இது அதான் சொல்கிறேனே, அவங்க பிஜேபியில் இருக்காங்க. பிஜேபியோட கட்சியோட செயல்பாடு எப்படின்னு தெரியும். எப்போவுமே ஒருதலை பட்சமாக ஆன்மீகத்தை எப்போவுமே எடுத்து அவங்க ஓங்கி பேசுகிறதும், எல்லா விஷயத்துலையும் ஆன்மீகமாக கொண்டு வந்துடலாம், அதான் வட மாநிலங்கள் மாதிரி கொண்டு வரலான்னு சொல்லி தமிழ்நாட்டை நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தில் ஏமாற மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக தமிழக அரசோட பக்கம் தான் நிற்பாங்க. தப்பாச்சு. அது மாற்றுத்திறனாளிக்கு அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனித பிறவியே, ஏதோ ஒரு பிறவி. மாற்றுத்திறனாளிக்கு நம்ம ஆணா பிறந்து தானே மாற்றுத்திறனாளி ஆகிறாங்க. அதனால தப்பு தானே. மற்றவங்களுக்கு வர பேசுறது தப்பு தானே. வளரும் நல்லா இருக்காது. போக அது நல்லா இருக்காது. வன்மை உண்டாகும். ஒருத்தரை கிளாஷ் ஆகும். நல்லா இருக்காது. தப்பு பேசுறது தப்பு. இனிமேல் அது பேசவும் கூடாது. அவங்க இதாக வார்த்தை தவறி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செய்யக்கூடாது. அது மாதிரி தப்பான வேலை அது. மாணவர்களுக்கு படிப்பை தவிர வேறு எதையும் சொல்லக்கூடாது. ஊனமுற்றவங்களுக்கும் படிப்புக்கும் ஏதோ சம்மந்தமும் கிடையாது. படிப்பு வேறு, ஊனமுற்றவங்க வேறு. முன்னோர்கள் செஞ்ச பாவம்லாம் கிடையாது. அவங்க இதால் தான் வர்றது. சரிங்களா? வேறு ஒன்றும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது ரொம்ப குறை. அவங்கள ரொம்ப குத்தி காட்டுற மாதிரி. அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இதை சொல்ல இன்னும் அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதாவது ஒருத்தவங்க வந்து வறுமையில் இருக்காங்கன்னா அவங்கள போட்டு வாட்டி வதைக்கக்கூடாது. அவங்கள கொஞ்சம் எங்கேஜ் பண்ணணும். நாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசணும். அவங்களே மாற்றுத்திறனாளி. அவங்களுடைய குறையை சொல்லி காட்டக்கூடாது. அது நல்லதில்லை.